கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு ஹீரோ இந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதைக்கும் தான் பொருத்தமானவர்ன்ற இமேஜை ரசிகர்கள் மனசுல பதிய வைக்கக்கூடாது. எந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கும் எந்த மாதிரியான கதைக்கும் பொருந்தக்கூடியவர் ஹீரோ உதயநிதி ஸ்டாலின். இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கத்துல அடுத்ததா ஒரு படத்துல நடிக்கிறாரு. இயக்குனர் பிரியதர்ஷன் தன் படங்களின் கதைகளை இயல்பாக உருவாக்கக்கூடியவர். பிரியதர்ஷன் இயக்க உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக நடிக்கும் திரைப்படத்தை மூன்ஷாட் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறாங்க. மலையாள திரைப்படமான மகேஷ் அண்டே பிரதிகாரம் படத்தின் தமிழ் ரீமேக்ல தான் உதயநிதி ஸ்டாலின் நடிக்க இருக்காரு. இயக்குனர் ரமேஷ் செல்வன் புதிய புதிய கேமரா ஆங்கிளில் தன்னுடைய படத்தை உருவாக்கி அதனுள் பிரம்மாண்டத்தையும் சில உண்மை சம்பவத்தையும் புகுத்தக்கூடியவர். கடந்த வருடம் நுங்கம்பாக்கத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சுவாதி கொலை வழக்குன்ற தலைப்புல ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி படங்கள் வந்து எடுங்க, அப்போதான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இது மக்களுக்காக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட். பட் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றது சில பேர் தான் யோசிப்பாங்க. அந்த வகையில் வந்து அவர் ஏதோ இந்த படம் மூலியமாக, ஏன்னா சுவாதி கொலை வழக்கில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மலாம் பேச மாட்டோம். அதை பற்றி நிறைய உண்மைகள் சில பேருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 மணி நேரத்தில் வந்து அவர் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். சுவாதி கொலை வழக்கு இது ஒரு உண்மை சம்பவம். இதில் எந்த ஒரு கான்ட்ராவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த படம் பண்ணலை. உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எந்த ஒரு தனி மனிதனையோ ஒரு குடும்பத்தையோ இல்லை எந்த ஒரு வகுப்பினரையோ அவங்க மனம் நோகாமல் அது சொல்யூஷன் ஆஃப் தி சொசைட்டின்ற பேஸை வச்சு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அவரை எக்ஸாகரேஷன் பண்ணுன்றதுக்காக சொல்ல, அப்புறம் இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி பறந்துகிட்டே இருக்கிறாரு. 5 படம் பண்ணிட்டாரு. 5 படமும் வியாபார ரீதியாக பெரியசாக வெற்றி பெறாத படங்கள். ஆனால் இருந்தால் கூட அவர் வீடு, நிலம், ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சிறகுகள் எரிஞ்சால் கூட அவர் இலக்கை நோக்கி பறந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை. நிச்சயமாக இந்த சுவாதியின் கொலை வழக்கு அவருக்கு ஒரு வெற்றியை தேடி தருன்றதுல நிச்சயமாக உறுதியாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கிறாங்க. பட் கண்டிப்பாக இந்த எடுத்துக்கூடிய விஷயம் என்கிட்ட சொன்னார். லைனாக வந்து இல்லை சார் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது சொன்னால் நான் மாற்றி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானே 2-3 இன்சிடென்ட் அப்போ வந்து ஷூட்டிங் அப்போ சொன்னார், சார் இந்த சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா. சில பேர் சொல்லும் போது ஏன் முன்னாடி அவர் சொன்னாங்க, எது சார் இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான படம் எடுக்கிறீங்க என்னென்ன. இல்லை சார் இது நடந்த ஒரு நிகழ்வு எடுக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக அடுத்த ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கூடாங்க அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. டைட்டில் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. அருமையான டைட்டில். இந்த டைட்டிலுக்காகவே இந்த படம் மறுபடியும் நீ இழந்த வீட்டை உனக்கு திரும்பி கொடுக்க போகுது. சொசைட்டிக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அஜ்மல். இந்த மாதிரி ஒரு சுவாதி உருவாகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ராம்குமார் உருவாகக்கூடாது. நம்ம வந்து அதை மக்களுக்கு புரிய வைக்கிறோம், கொண்டு போய் சேர்க்குறோம், ஒரு நல்ல யதார்த்தமான படம் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற ஸ்டைல், ரிவ்வி சாரோட ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல டெக்னிக்கல் க்ரூ எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு அமைய மாட்டேங்குது தோணுச்சு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் காப்பி நான் ரீசெண்டாக 2-3 சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தனி ஒருவன் படத்துக்கு பிறகு இயக்குனர் ராஜா அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய இயக்குனரா ஆயிட்டாரு. ராஜா இயக்க சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளிவந்தது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஃபாலிங் டவுன் படத்தை நினைவுபடுத்துறதா சொல்றாங்க. தன் அப்பா நடிகர் கார்த்திக் போலவே துடிப்பான நடிகர் கௌதம் கார்த்திக். கௌதம் கார்த்திக் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் ரங்கூன். இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் வந்து பேர் வெங்கட். அவன் வந்து ரங்கூன்லேருந்து
வந்த தமிழ் பையன். அவன் வந்து இங்கே சென்னையில் வந்து என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்குறான், எவ்வளோ கஷ்டங்கள் அந்த வாழ்க்கையில் பார்க்குறான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, அந்த லவ், அது இது எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த கதையோட பிளாட். என் பேர் ராஜ்குமார் பெரியசாமி. நான் ரங்கூன் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இது என்னோடய முதல் படம். நான் இதுக்கு முன்னாடி இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார் அவங்கக்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் வந்து இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு. அவரை தவிர வேறு நிறைய புதுமுக நடிகர்கள், வளர்ந்து வரும் நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. Hi, this is Sana, the heroine for Rangoon. Well, this film has everything: love, romance, emotion, drama, action, a lot of mixed make Rangoon. நான் தான் உங்கள் ஸ்ரீ. இது வந்து கதைன்னு சொல்கிறத விட ரியாலிட்டிக்கு, யதார்த்தம் ரியாலிட்டிக்கு ரொம்ப ஒரு ஒன்றின ஒரு விஷயம். படத்தில் ஒரு 5-6 முக்கியமான கதாபாத்திரங்களை நானும் ஒன்று பண்ணியிருக்கேன். டேனியல் போப். ரங்கூன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஒரு 3 பசங்களோட லைஃப் ஸ்டோரி தான் அந்த படத்தில் இருக்கும். அதில் நான் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், நான் கௌதம் கார்த்திக் அண்ட் இன்னொரு பையனை பண்ணியிருக்கோம். ரங்கூனில் வந்து படத்துக்கு தேவையான ஒரு கேரக்டராக முழுக்க படம் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் வரைக்கும் நான் வந்திருக்கேன். அண்டு சும்மா வந்து இப்போ ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. படத்துக்கான ஒரு ஃபன் எலமெண்ட் நான் தான் வச்சுக்கோங்களேன் அந்த கேரக்டர். சக்தி சிவன் ஹீரோவாக நடிக்க குருசேகர் இயக்கியிருக்கும் திரைப்படம் வளையல். இந்த படத்தின் இசைத்தட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வெளியிட்டு சிறப்பிச்சாரு. என் பேருக்கு பிஆர் காளியப்பன். முதல்ல சொல்லிடுறேன், நான் முதல்ல வளையல் என்ற ஒரு படத்தை என்னோட ஓன் பிரதரை வச்சு நான் இந்த மூவியை எடுத்திருக்கேன். என் பேர் குருசேகருங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் மனோஜ் கே பாரதி, சத்யஜித் சார், பவ்யஸ்ரீ, சிவன் இந்த படத்தில் கதாநாயகன் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான லவ் சப்ஜெக்ட். ஒரு ஏழை பையனுக்கும் ஒரு கோடீஸ்வரி பொண்ணுக்கும், அந்த ஏழை பையன் அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறான் லவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணுதா அப்சர்வ் பண்ணலையா, அதுதான் அந்த கதையோட பேஸ். சக்தி சிவன் பேசுகிறேன். வளையல் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா இன்றைக்கி அங்கேருந்து பேசுகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா சாங்ஸ் வைஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமே பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொய்ட்ரிக்காக இருக்கும். ஹலோ, திஸ் இஸ் முரளி சுப்ரமணி, மியூசிக் டைரக்டர். இந்த வளையல் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஒரு ராம்காம்னு சொல்லுவாங்க, ரொமான்டிக் காமெடி டைப் சப்ஜெக்ட். அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு. ஸோ அதை வந்து அந்த கேப்பை வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சத்யஜித் பேசுகிறேன். சத்யஜித் யார் அப்படின்னு சொன்னால் 16வது படம் பார்த்துருப்பீங்க, அதில் டாக்டர் நடித்தேன். வளையலில் வந்து ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோயினுக்கு அப்பாவை பண்ணியிருக்கேன். ஒரு வித்தியாசம். இந்த படம் நடிக்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, அந்த 16வது படம் நடிக்கும்போது அந்த ஃபீலிங் இருந்தது. இந்த சேம் ஃபீலிங் ஐ குட் கெட் இன் திஸ் வெல். காலா படத்தின் இந்த வார செய்தியை பார்க்கலாம். காலா படத்தின் ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட்ல ரஜினிகாந்த் அம்பேத்கரை சந்திக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. மம்முட்டி அம்பேத்கரை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். காலா பட டீம் 15 நாட்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு மும்பையில இருந்து சென்னைக்கு திரும்பியாச்சு. இசையமைப்பாளர் பரணி இயக்குனராக அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் ஒண்டிக்கட்டு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார் உட்பட பல இசையமைப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். இசையிலேருந்து இயக்கத்துக்கு மாறி இருக்கேன். இது என்னோட நீண்ட நாள் கனவு. ஏன்னா இசை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கதை என்கிட்ட கிடச்சி இருந்தது. ஒரு கதை எங்கள் ஏரியாவில் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்குள்ளே இதை படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக வந்து மேகலா ஆர் தர்மராஜ், சோபா கே சுரேந்திரன், சுமித்ரா பரணி 3 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. என் பேர் தர்மராஜ். நான் இந்த படம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டராகவும் நடிச்சிருக்கேன். படம் ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. என் பேர் விக்ரம் ஜெகதீஷ். இந்த படத்தில் நான் தையமுத்து கேரக்டரில் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக பண்ணியிருக்கிறேன். 10 ஆண்டு போராட்டங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன படங்களாக நடித்து விஜய் சார் கூட, ஜீவா கூட, கவுண்டமணி அண்ணன் கூட, இப்படி எல்லோரும் கூட நடித்து இந்த படம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருடங்களை கடந்து இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். This is Neha Ratnakaran this side. It's a very happy to be here because Bharani sir, music director, உங்களுக்கு தெரியும். சார் வந்து ஃபர்ஸ்ட்லி டிரெக்ஷன் பண்ணுறாரு அண்ட் ஃபார் மீ ஒர்க்கிங் வித் ஹிம் இட்ஸ் லைக் எ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும், நான் சொல்லக்கூடாது, புதுசாக இருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக. ஒண்டிக்கட்டை சந்தனக்கட்டை டைட்டில் வந்து ஒண்டிக்கட்டை. ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் வேணால் ஒண்டிக்கட்டையாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் இணைந்து தான் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் வரைக்கும் இணைந்து தான் இருக்கோம்.
டைட்டில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காதீங்க. கதையோடு ஒன்றி போயிட்டுருக்கோம். காமெடியாக பண்ணியிருக்கோம். கவுண்டமணி சார், செந்தில் சார் மாதிரி இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்னு இருக்காங்க. அது முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் தெரியும். 2014ஆம் ஆண்டு வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான குயின் படத்தின் தமிழ் ரீமேக்கில் ஒரு வழியாக எமி ஜாக்சன் நடிக்கிறதா முடிவாயிருக்கு. இந்த படத்தை தியாகராஜன் அவர்கள் தயாரிக்க இருக்கிறதா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். அறிமுக நடிகர் கார்த்திக் ஹீரோவாக நடிக்க, அஞ்சலி ராவ், MS பாஸ்கர் இணைந்து நடிக்க பிக்சர் பாக்ஸ் வெளியிட்டிருக்கும் திரைப்படம் பீச்சாங்கை. இந்த படத்தின் தலைப்புக்கான காரணம், இதனுடைய கதை என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். என் பேர் அலெக்சாண்டர். நான் பிக்சர் பாக்ஸ் கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீச்சாங்கை படம் வந்து உண்மையிலே தரமாகவே வந்திருக்கு. இந்த படத்தை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். என்னோட பேர் அசோக், பீச்சாங்கை படத்தோட இயக்குனர். இதுதான் என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி எனக்கு புதுசு இல்லை. ஏன்னா நான் கலைஞர் டிவியோட நாளை இயக்குனரில் தான் வந்து கலந்துக்கிட்டேன். நாளை இயக்குனர் சீசன் 4ல் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இது என்னோட முதல் படம். இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஜானர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டார்க் காமெடி ஜானரு. ஸோ இந்த சூதுகவும் இல்லை மூடர்கூடம் இந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் இதுவும். நான் RS கார்த்திக், பீச்சாங்கை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதனுடைய ஹீரோவாக இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். அச்சம் என்பது மடமேடா, மாநகரம், இந்த 2 படத்துலையும். இதனுடைய முதல் படம் ஹீரோவாக பண்ணுறேன். பீச்சாங்கை படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடதுகை பழக்கம் உள்ள ஒரு பிக் பாக்கெட்டுடைய லைஃப்பில் ஏலியன் அண்ட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வியாதினால் அவன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், அதுலேருந்து அவன் எப்படி இந்த படம் ஃபுல்லாக சமாளிக்கிறான் அப்படின்றது தான் கதை. என்னோட பேர் ஜிதேந்தர். பீச்சாங்கை ரொம்ப நாளுக்கு அப்புறமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். இந்த படம் ஒரு வேறு லெவலில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய பிரேக் அமையுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என் பேர் ஸ்ருதி சாய். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து ஒரு பிக் பாக்கெட் இந்த மூவியில். ஸோ அவரோட கேங்கில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுனா என் பேர் ரீட்டா மூவியில். அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ரோல். என் பேர் அருண். நான் பீச்சாங்கை படத்தில் ரவின்னு ஒரு பிக் பாக்கெட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பீச்சாங்கை படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி மூவி. இதில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட். அவர் லைஃப் நார்மலாக போயிட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றது ஒரு நல்ல ஒரு காமிக்கல் பேக்ரவுண்டில் சொல்லியிருக்கோம். என் பேர் ராம்போ விமல், ஃபைட் மாஸ்டர். நான் என்னோட முதல் படம் பார்த்தா டிமார்ட்டிங் காலனி, அதுக்கப்புறம் ஜாக்சன் துரை, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வரிசையில் முக்கியமாக சொல்லணும்னா பீச்சாங்கை ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பீச்சாங்கைன்றது ஒரு லெஃப்ட் ஹேண்ட், நானும் ஒரு லெஃப்ட் ஹேண்டு. ஸோ எனக்கு இதில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டு நம்ம பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகும், அதுதான் இந்த கதை. என்னுடைய பேர் வந்து சுகுமார் கணேசன், பாடலாசிரியர். பீச்சாங்கை இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அந்த படத்தில் வந்து 2 பாடல் எழுதியிருக்கிறேன். பீச்சாங்கைங்கிற தீம் சாங்கும் என் பேர் சுமுதுங்கிற 2 பாடலும் எழுதியிருக்கிறேன். இயக்குனர்கள் பாரதி ராஜா, பார்த்திபன், தரணி, நடிகர் சிபிராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு இசைத்தட்ட வெளியிட்டிருக்கும் திரைப்படம் குரங்கு பொம்மை. வித்தார்த், பாரதி ராஜா, டெல்லா நடிக்க நித்யன் சுவாமிநாதன் இயக்கியிருக்காரு. பாரதி ராஜா ஒரு சிறந்த குரங்கு. இதுக்கு கை தட்டவும் கூடாது, கை தட்டாமல் இருக்க முடியாது. குரங்குன்னா ஒரு வார்த்தை, பட் 4 எழுத்து இருக்கு. குரங்கு. சிறந்த குணவான், சிறந்த ரசனையாளர், இங்கிடம் அறிந்தவர், இன்னொரு கூ இருக்குல்ல, குவாலிட்டியான ஒரு மனிதர். ஒரு படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன கதை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் இது எல்லாம் தாண்டி யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதையுடன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணப்பட்ட படம் இது. நான் அந்த படத்தை முழுக்க பார்த்துட்டேன். இந்த படத்தில் ஒரு ஃபாதர் அண்ட் சன் கதைன்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்லைனா எங்கள் தலைவர் பாரு சார் டெஃபினட்டாக இதில் பண்ண மாட்டார். அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸ்க்ரீனில். ஏன்னா அவர் நடித்து நான் பார்த்துருக்கேன். ஸ்கூலில் இருக்கும்போது அவர் பண்ண டைரக்ஷன் பார்த்துட்டு தான் படத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தது. அதனால் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸின் முதல் தயாரிப்பான குரங்கு மூவி படத்தோட நித்திலன் வந்து நாளை இயக்குனருடைய சீசன் 3 டைட்டில் வின்னர். அவருடைய அந்த புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அந்த படம் வந்து டைட்டில் வின் பண்ணது. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அவரை வந்து இந்த படத்துக்கு இயக்குனராக அறிமுகப்படுத்தினோம். ரியலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹாய், என் பேர் நித்திலன். குரங்கு பொம்மை என்னோட டெபியூ ஃபிலிம். நான் நாளை இயக்குனரோட சீசன் 3 டைட்டில் வின்னர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி எல்லாருக்கும். திஸ் இஸ் மீ டெல்னா. நான் பேசிக்கலி ஒரு மலையாளி. குரங்கு பொம்மை படத்தில் வந்து நான் ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ணியிருக்கோம்.
இந்த படத்தில் பாரதிராஜா சார் கூட சீன் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கு. அது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஆக்டிங் கிளாஸ் கூட இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேயும் கூட பண்ணியிருக்கு. நான் விதார்த்துக்கு பேராக பண்ணியிருக்கேன். மைனா படத்துக்கு அப்புறம் விதார்த்தை வந்து நேரில் பார்க்குறது குரங்கு பொம்மை படத்தில் தான். என் பேர் கல்கி. குரங்கு பொம்மை இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு பிக் பாக்கெட்டாக திருடனாக பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் ராஜாராணி பாண்டியன். குரங்கு பொம்மை நித்திரன் இவருடைய குறும்படம் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம், அதில் நான் தான் நடிச்சிருந்தேன். அப்போவே நீங்கள் இயக்குனர் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இதில் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். சொன்னபடியே ஒரு இயக்குனர் ஆனார் இந்த படத்தில். போலீஸ் அதிகாரி அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டாங்க. அதில் அப்பா கேரக்டர் நடிக்க முடியாட்டாலும் அந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்